வணக்கம். வெல்கம் டு SAGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடி சீரீஸ்ல இது பார்ட் 3. 10th ஜனவரி 2023ல ஷிஃப்ட் 3ல 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, ஸோ வித்தின் டைம் லிமிட் நம்மளால சால்வ் பண்ண முடியுதோ, அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு பார்க்காம இந்த கொஸ்டினை யூஸ் பண்ணி 2024 நான் எக்ஸாம் எழுதும்போது மினிமம் 15 கொஸ்டின் எப்படி வந்து நான் கரெக்டாக போடுறது, அதை கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா போயிடலாம். Question number 1. In the Indian Constitution's abolition of untouchability provisions mentioned in which article கேட்டிருக்காங்க. நம்ம பாலிட்டியில ஃபண்டமெண்டல் ரைட் ஸ்டாட்டிக் படிக்கும்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி படிச்சிருக்கோம். ரைட் டு ஈக்குவாலிட்டியில் 5 ஆர்டிகல்ஸ் வரும். அதுல 14 வந்து என்ன ஈக்குவாலிட்டி பிஃபோர்ல, 15 வந்து என்ன ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்ஸ், 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, 18 அபாலிஷன் ஆஃப் ரைட். இதுல டைரக்டா போட்டலாம் ஆர்டிகல் 17 தான் வந்து என்னன்னா ரைட்டான ஆன்சர். Question number 2. What is the color of the flame when magnesium burn in the presence of oxygen கேட்டிருக்காங்கல்ல. இது வந்து என்னன்னா நம்ம கெமிஸ்ட்ரியில வந்து என்ன அப்படின்னா படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். 4 ஆப்ஷன்ல எந்த கலர் அப்படின்னு பர்டிகுலரா சூஸ் பண்ணணும். மெக்னீஷியம் ஆக்சிஜன் பிரசன்ட்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒயிட் கலர் வரும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். Question number 3. So who among the following Gupta ruler were hailed as a Indian Napoleon because of his military achievement? நம்ம குப்தாவோட இதுல வந்து என்னன்னா நிறைய கிங் வந்து படிச்சிருக்கோம். ஃபேமஸான கிங் அப்படின்னா 2 பேர். ஒன்னு சமுத்திரகுப்தா, இன்னொன்னு சந்திரகுப்தா டூ. சமுத்திரகுப்தா வந்து என்னன்னா எதுல மென்ஷன் பண்ணிருப்பானா அலகாபாத் பில்லர் இன்கிரிப்ஷன்ல வந்து என்னன்னா இவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கனால அதை பத்தி தான் வந்து என்னன்னா இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் மிலிட்டரி அச்சீவ்மெண்ட் இவருக்கு நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பாங்க. இவரோட டைம்ல வந்து என்னன்னா 9 கிங்ஸ் வந்து என்ன இருந்திருப்பாங்க. சரியா, எல்லாத்தையுமே வந்து என்னன்னா டிஃபீட் பண்ணி ஒரு வந்து என்னன்னா மிலிட்டரியோட ப்ரோஸை வந்து காமிச்சிருப்பாரு. ஆன்சர் சமுத்திரகுப்தா. கொஸ்டின் நம்பர் 6. டி கிருஷ்ண ஐயர் அசோசியேட்டட் வித் விச் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனுமே நம்மளுக்கு தெரியும் கிளாசிக்கல் டான்ஸ்ல இருக்குன்னு. பர்டிகுலரா கிருஷ்ணா ஐயர் எது ரிலேட்டா தெரிஞ்சா மட்டும்தான் போட வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்ததுனால அந்த பேர் ரிலேட்டட் டு சம்ஹவ் வந்து என்னன்னா தமிழ்ல இருக்கும். அதனால நம்ம டேரக்டா என்ன பரதநாட்டியம் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். லாஜிக்கா வந்து என்ன பார்க்காம இன்டைரக்ட் வேல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப பரதநாட்டியம் வரும்போது வந்து நமக்கு தெரியும் 8ல வந்து என்ன ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம். ஃபேமஸான பரதநாட்டியம் டான்ஸ்ல வந்து மல்லிகா சாராபாய், யாமினி கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி வந்து என்னன்னா பத்ம சுப்பிரமணியம், ருக்மிணி தேவி, நிருலானி சாராபாய், அருந்தாளி இவங்க எல்லாமே ஃபேமஸான டான்சர் இன் பரதநாட்டியம். ஏன் இதை நோட் பண்ண சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் 2023 எக்ஸாம்ல வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இருந்து கேட்பாங்க. அதுல டைரக்டா வந்து என்ன அப்படின்னா பர்டிகுலர் கரண்ட் அஃபேர் இருக்காது. ஆனா ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கேட்கலாம். அதுக்காக நான் நோட் பண்ண சொல்றேன். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5. இன் இந்தியால பாப்புலேஷன் சென்சஸ் கண்டக்டட் ஒன்ஸ் எவ்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2023ல வந்து என்னன்னா 2020ல ஸ்டார்ட் பண்ண சென்சஸ் என்ன ரிலீஸ் பண்ணல. நம்மளுக்கு தெரியும் 2011ல சென்சஸ் வந்தது, 2021ல பண்ணும். பிகாஸ் ஆஃப் த கோவிட்னால வந்து என்னன்னா ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க. டேரக்டா தெரியும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சென்சஸ் கண்டக்ட் பண்றது. ஈஸியான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி நாட் பார்ட் ஆஃப் த லுசோஃபீனியா கேம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லுசோஃபீனியா கேம் என்ன தெரிஞ்சிருந்தாதான் எந்த கண்ட்ரி நாட் பார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் லுசோஃபீனியா கேம் என்னன்னா எப்படி நம்ம காமன்வெல்த் கேம்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கோ ரொம்ப ஃபேமஸா வந்து என்ன பேசப்படுதோ அதே மாதிரி தான் லுசோஃபீனியா கேம் ரிலேட்டட் டு போர்ச்சுகல்ஸ். அந்த காலத்துல போர்ச்சுகல் வந்து ஆண்ட கண்ட்ரிலாம் எல்லாம் சேர்ந்து இவங்க வந்து என்னன்னா கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல எந்த கண்ட்ரி வர்றதுன்னா ஜெர்மனி வர பிகாஸ் ஜெர்மனி மிடிவல் அண்ட் ஏன்ஷியன் டைம்லாம் வந்து என்ன எம்பையரா இருந்தனால இவங்க நாட் பார்ட் அண்டர் வந்து என்ன போர்ச்சுகல்ஸ் காலனி. ஸோ இந்தியாவும் ஒன்ஸ் வந்து என்ன போர்ச்சுகல் காலனி India participated in the Lithuanian Games. Question number 7. Radio broadcasting started in the India in 1923 by the யாரால வந்து கொண்டு வருது. இல்ல லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணுவோமே, நம்மளுக்கு தெரியும் டேரக்டா ஆன்சர் சொல்ல முடியாது. 1923 தான் கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலாம் கிடையாது. யாரும் தானே அந்த ஸ்டார்ட் பண்றாங்க. ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இருக்கு. ரேடியோ ரிலேட்டா ஏதாவது பேர் இருக்கா பாருங்க. லைன்ஸ் கிளப் இருக்கு, ரொட்டரி கிளப் இருக்கு, ரொட்டாக் கிளப் இருக்கு. இதெல்லாம் வந்து இது பர்டிகுலரா ரிலேட்டடா வந்து ரேடியோ கிளப்னு இருக்குல்ல, அதனால நான் வந்து சூஸ் பண்ணேன். இன்கேஸ் நம்ம அந்த அட்டன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு இந்த மாதிரி வந்து என்ன சூஸ் பண்ணிடலாம். தெரியாத வரைக்கும் தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டா போட்டு போயிடலாம். Question number 8. Which article of the Constitution of India talk about superintendence, directions and control of elections? அப்ப என்ன மீன் பண்றாங்கன்னா எலெக்ஷன் ரிலேட்டடா எந்த ஆர்டிகல் கவர் பண்ணும் அப்படின்னு டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 324 நீங்க எலெக்ஷன் ரிலேட்டடா படிச்சிருந்தோம்னா ஈஸியா போட்டலாம். சில இம்பார்ட்டன்ட் ஆர் அடிஷனல் டாபிக்ஸ் என்னன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கு வந்து என்ன ஆர்டிகல் 338 வந்து என்ன டாக் அவுட் பண்ணும். இது 89th அமெண்ட்மெண்ட்ல உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி ஆர்டிகல் 338 ஏன்னு வரும். நேஷனல் கமிஷன் ஃபார் பிசிக்கு வந்து ஆர்டிகல் 338 பி. ஸோ இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், இங்க பிசின்னு சொல்றாங்களா இந்த ஈக்குவல் டு வந்து பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர்டிகல் 338 பி அப்படின்னு வந்து ஸோ ரிமெம்பர் பண்றதுக்கான ஒரு ஷார்ட் கட்ஸ். எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324, ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் 280,
சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் வந்து ஆடிட்டர் ஜெனரல் 148. இதெல்லாம் வந்து ஒன் லைன்ல வந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்டிகல்ஸ். கொஸ்டின் நம்பர் 9. As of November 2022, who among the following is a Lieutenant Governor of Delhi in India? இப்போ வரைக்குமே வந்து ஸ்டில் 2023 வரைக்கும் வினய்குமார் சக்சேனா தான் வந்து என்னன்னா கவர்னர் ஆஃப் டெல்லி. இது ஏன் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்ரி இயர்ஸ் வந்து என்னன்னா கவர்னர் ஆஃப் டெல்லிக்கும் அதோட சீஃப் மினிஸ்டருக்கும் வந்து டிஸ்பியூட் போயிட்டே இருக்கும். ஸோ யார் வந்து என்ன பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு காமிக்கிறாங்க. சென்டர் ஆல்வேஸ் யூஸ் தியர் கவர்னர் டு வந்து என்ன கிரியேட் ப்ராப்ளம் இந்த டெல்லி. அதனால அந்த கொஸ்டின்ஸ் வந்து வினய்குமார் சக்சேனான்னு கேட்டுக்கலாம். நம்ம வந்து என்னன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து என்னன்னா கவர் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க வினய்குமார் சக்சேனா வந்து என்னன்னா ஆல்ரெடி கிரியேட்டட் டசல்ஸ் பட்வீன் கவர்னர் அண்ட் வந்து என்ன டெல்லியோட கவர்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதனால வந்து என்னன்னா டைரக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. while computing the national income task taken as a factor சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்கம் கம்ப்யூட் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இன்கம் மெத்தட், மூணாவது ப்ரொடெக்ஷன் மெத்தட். தமிழ்ல வந்து என்னன்னா செலவு கூட்டு முறைன்னு சொல்லுவாங்க, காரணி வருவாய் முறை, மூணாவது உற்பத்தி முறை. இதுல எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல எதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம் பாருங்களேன். கன்சம்ஷன்ஸ் ஆட் பண்ணுவோம், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்கல்ல அதை வந்து ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளோட செலவினங்கள் இது பண்ணுவோம், பிளஸ் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் வந்து ஆட் பண்ணும். ஆனா இறக்குமதி பாத்தீங்களா இம்போர்ட் வந்து என்ன மைனஸ் பண்ணும். இப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் நேஷனல் இன்கம் வந்து கண்டுபிடிக்கும். அப்ப அதை டைரக்டா போடும்போது வெல் கம்ப்ளீட்டிங் த நேஷனல் இன்கம் எக்ஸ்போர்ட் வந்து டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டேக் பண்ணுறோம், ஆட் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ ஆட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் ஆட் பண்ணும். இதெல்லாம் வந்து என்னன்னா வர கெமிக்கல் யூஸ், எலக்ட்ரிசிட்டி பில், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் ஸ்மால் சின்ன சின்ன வந்து என்னன்னா சப் செக்ட். இது நேஷனல் இன்கம்ல ஒரு பெரிய இதாக வந்து ஆட் ஆகும். அதனால எக்ஸ்போர்ட் யார் இம்போர்ட்ல எக்ஸ்போர்ட் வந்து ஆட் பண்ணும், இம்போர்ட் வந்து ஆட் பண்ண மாட்டோம். சரி, அந்த ரெண்டு மூணு விதமான வந்து என்னன்னா ஜிடிபி கால்குலேஷன்ஸ் மெத்தட் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்சியேஷன் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டின் நம்பர் 11. which among the following festival mark the menstruation period of the goddess Kamikya in Assam? அவங்க டைரக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எப்படி இருக்குன்னா ஒரு ஃபெஸ்டிவல்ல கொடுத்து தட் ஃபெஸ்டிவல் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்னு கேட்பாங்க. இதுல அப்படியே வந்து என்னன்னா உல்டாவா கேட்டிருக்காங்க. இப்ப இது நம்ம ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கியா டெம்பிள் இன் அசாம் இருக்குல்ல, ஸோ அம்புபாச்சி மேலா இது வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து என்னன்னா ஃபெஸ்டிவல் கண்டக்டட் இன் அசாம். ஸோ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன்ஸ் பீரியட வந்து என்னன்னா ஒரு செலிப்ரேஷனா வந்து என்னன்னா அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதே சேம் டைம்ல வந்து என்னன்னா இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரளால வந்து என்ன அப்படின்னு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும். ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் சரி இப்போ பார்த்ததுல அம்புமிச்சி மேலதான் வந்து என்னன்னா காமிக்கியா டெம்பிள்ல வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. மிச்சம் 3 இருக்கு பாத்தீங்கன்னா இது ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒசாட்சு அப்படின்னு வந்து என்ன இது ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபெஸ்டிவல் கண்டக்டட் இன் நாகாலம். அதே மாதிரி வந்து என்ன சப்சர் குட் வந்து என்ன ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இன் மிசோ, பர்டிகுலரி மிசோரம். அதே மாதிரி வந்து வங்காளா ஃபெஸ்டிவல் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், இது வந்து காரோ ட்ரைப் வந்து என்னன்னா இது பண்ணுவோம், பர்டிகுலரி வந்து நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. சரியா. கொஸ்டின் நம்பர் 12. The dash industry cover the wide range of products from transistor set to வந்து என்னன்னா டெலிவிஷன்ஸ். உங்களுக்கு தெரியும் டிரான்சிஸ்டர்ல இருந்து டெலிவிஷன் வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ற ஒரே ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி தான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ், ரொம்ப நேரம் நம்ம வந்து டைம் எடுக்க தேவையில்லை. கொஸ்டின் நம்பர் 13. 3 of the following 4 are example of Filentrata pydium, therefore form a group. Which one that does not belong to the group? அதாவது கொலன்ட்ரேட்டாவோட பைலத்துல வந்து எதெல்லாம் வந்து என்னன்னா 4ல ஏதோ ஒண்ணு அந்த குரூப் கிடையாது, அந்த குரூப் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம எங்க படிச்சிட்டோம்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம் அப்படின்னு வந்து என்ன படிச்சிருக்கோம் நம்மளோட ஸ்டாட்டிக் டாப்ல. அதுல நம்ம கொடுத்துருப்பாங்க கிங்டத்துல மொனேரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளாண்டி, அனிமெல்லா. சரியா. இதை ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து என்னன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மொனேரால வந்து பாக்டீரியா வரும், புரோஸ்டிட்டா யூனிசெல்லுலர் ஆல்கே புரோட்டோசோ வரும், ஃபங்கைக்கு வந்து ஃபங்கல் வரும், பிளாண்டேல வந்து என்னன்னா நிறைய சொல்லுவாங்க மல்டி செல்லுலர் ஆலியம், ட்ரையோபைட்டா, டெரிடோபைட்டா, ஜிம்னோஸ்பம், ஆப்ஜியோஸ்பம் வரும். அனிமேலால வந்து என்னன்னா ப்ரோலிஃபரல ஆரம்பிச்சு வந்துன்னா கோரேடேட்டா இது வரைக்கும் வந்து இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னா அதாவது சிலிண்ட்ரேட்டா பைலத்துக்கு என்ன மீனிங்னா இதெல்லாம் வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க குளியிடலிகள்னு சொல்லுவாங்க. எது கடல்ல வந்து என்னன்னா ஸ்பாஞ்ச்ல வாழ்றோ அதுதான் வந்து என்னன்னா கோலின்ட்ரேட்டா. அப்படி பார்க்கும்போது சீப்பன், ட்ரைன் கோரல், சி அனிமல் இது எல்லாமே வந்து கடல்ல வாழக்கூடியது. லிவர் ஃப்ளூக் வந்து நாட் பார்ட் ஆஃப் வந்து கோலின்ட்ரேட்டா பைலம். சரியா. அடுத்து 14th DAS launched on the 25th June 2015 intent to provide housing for all in urban areas by the year 2022. சரியா. அதாவது ஹவுசிங் வந்து என்னன்னா எவ்ரி வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்னன்னா ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஸ்கீமுக்கான பேர் என்ன? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன். ரூரலுக்கும் கிரியேட் பண்ணிருப்பாங்க, இது வந்து அர்பனுக்கு. சரியா. 2022 வந்து என்னன்னா நம்ம கொடுத்துடணும் எல்லாருக்கும் வந்து என்ன வீடு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து டார்கெட். இப்ப பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் என்னன்னு பார்த்துட்டோம். அது அடிஷனலா ஓ ஸ்மார்ட் ஸ்கீம், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்சிலா இருக்கலாம். இது என்னன்னு பார்க்கலாம். ஓ ஸ்மார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஓசன் சர்வீஸ் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது எந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணிருப்பாங்க. ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா கோவிட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது என்ன ஃபுட் கிரைன் வந்து என்ன ஃப்ரீயா வந்து என்னன்னா
கோவிட் டைம் கொடுத்துருப்பாங்க. இப்பயுமே வீக்கர் செக்ஷன் எக்கனாமிக்லி அண்ட் புவர் பீப்புளுக்கு ஃப்ரீயா வந்து என்னன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றது. குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். சஸ்டைனபிள் ஹவுசிங் சொல்யூஷன்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து என்னன்னா நிறைய வந்து என்ன ஹவுசிங் டிசாஸ்டர் அது வந்து அடியாகுதுல, அதெல்லாம் வந்து என்னன்னா சேலஞ்ச் பண்ணி அதுலயும் ஸ்ட்ராங் பண்ற வந்து என்னன்னா ஹவுசிங் நம்ம எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. Question number 15. Which of the following places was a Indian Grand Prix for held in June 2021? இது வந்து கரண்ட் அஃபேர், பர்டிகுலரா வந்து 2021 அப்ப நடந்திருக்கும், அதனால கேட்டுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து பெருசா டேக்கவே எதுவுமே இல்லை, பட்டியால வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்க போறாங்க, 2024 நீங்க எழுத போறோம் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து என்ன எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், அது இந்த கொஸ்டின் வந்து லேர்ன் பண்ணது. Question number 16. A dash is a barrier across flowing water that obstruct, direct or retard the flow, often creating the reservoir, lake or impoundment. இது டைரக்டாவே சொல்லிடலாம், டேம் மட்டும். ஏன்னா மியாண்டர் வந்து என்ன வராது. மியாண்டரோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லேண்ட் இருக்குன்னா அப்படியே வந்து என்னன்னா இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி போகும். இதுதான் மியாண்டர். ட்ரிபியூட்டரியும் அந்த வினோத ஒரு ரிவர்ல வந்து என்ன ட்ரிபியூட்டரி நிறைய வந்து என்னன்னா சேர்ந்து ஒரு பெரிய வந்து என்ன ரிவரா மாறும். கங்கா மோட் வந்து என்னன்னா நாட் ரிலேட்டட் டேர்மே கிடையாது. ஸோ டைரக்டா சொல்லிட்டா டேம் தான் வந்து என்ன பண்ணும், அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும், டைரக்ட் பண்ணும், ரிட்டேர் பண்ணும், எது ஃப்ளோவர். கொஸ்டின் நம்பர் 17. ஸோ ஹூ won the சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட் பரதநாட்டியம் இன் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுமே வந்து என்னன்னா நான் கரண்ட் அஃபேர்ல சொல்றதா இல்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சொல்றான்னு தெரியல. ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல எந்த பர்டிகுலர் இயர்னு சூஸ் பண்ண மாட்டாங்க. 2022 தான் வந்து என்ன ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி, 23 வந்து ஃபேமஸான பர்சனாலிட்டி கிடையாது. பரதநாட்டியம் ரிலேட்டடா நம்ம ஃபேமஸான டான்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா லேர்ன் பண்ணிக்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு 15 வந்து என்ன ஃபேமஸ் டான்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபார் ஆல் வந்து என்ன 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குமே தெரிஞ்சிருந்தோம்னா ஓரளவு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டேக்கிள் பண்ணலாம். ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல பர்டிகுலரா கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து 2ல ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அதுல ரிலேட்டா படிக்கிறது நல்லது. சரி, இப்ப டேரக்டா என்ன சொல்லிடுறேன், 2018 யார் வாங்கியிருப்பேன்னா ஸோ ராதா ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு உமன், இவங்க தான் வந்து என்ன சங்கீத் நாடக அகாடமி பரதநாட்டியம் டான்ஸர். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 18. விச் யூனியன் மினிஸ்டர் லான்ச் த இந்தியா வாட்டர் பிச் பைலட் ஸ்கேல் ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் இன் 2022? இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ஸோ இதுல ஹர்தீப் சிங் பியூரி, மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்கிறார். ஸோ இவர் தான் என்னன்னா இந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகே, ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ல வாட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ஸா இருக்கிறத சேவ் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. Question number 19. Swami Dayananda Saraswati founded the DAS organization that attempt to reform Hinduism. நம்ம ஸ்டாட்டிக்ல ஏன்ஷியன்ல படிச்சிருக்கோம், நாட் ஏன்ஷியன் சாரி, மாடர்ன் இந்தியால நம்ம சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு படிச்சிருந்தோம்னா இதை வந்து கண்டிப்பா மறந்துருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபேமஸான மூவ்மெண்ட் ஒன்று ஆரிய சமாஜ் வரும், இன்னொன்று பிரம்ம சமாஜ். பிரம்ம சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜ் தயானந்தா சரஸ்வதி. ஸோ இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1863 இவர் ரீச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. ஸோ மேஜரா தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. கொஸ்டின் நம்பர் 20. As per RBI in India service sector accounted for dash of the GDP in 1980s கேட்டிருக்காங்க. 2023 ஜனவரியில அந்த எக்ஸாம் எழுதிருப்போம். நம்மளுக்கு 1980s ஜிடிபிலாம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி பாருங்களேன். சர்வீஸ் செக்டர் வந்து 1980 சொல்றாங்க, நம்மளுக்கு 1991 தான் எல்பிஜி ரிஃபார்ம் வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்களா. அப்ப கண்டிப்பா என்ன தெரியும், அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் செக்டர் வந்து நிறைய பூம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கம்மியா தான் இருந்திருக்கணும். ஸோ கம்மியா இருக்கும்போது இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து வராது, 58 வராது, 78 வராது. நீங்க சூஸ் பண்ணிதான் 38 சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல 18 பாயிண்ட் சூஸ் பண்ணுங்க. இந்த 2 வந்து என்னன்னா நம்மளோட லக்கு தான். இந்த டைம்ல என்ன சூஸ் பண்றோமோ அதுதான் ஓகேவா. ஆன்சர் வந்து என்ன 38.6. ஸோ இதுல இருந்து 2024 என்ன லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப 2023 படி வந்து நம்மளுக்கான சர்வீஸ் செக்டரோட வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் 53.33% இருக்கு அப்படின்னு சொல்லி யாருபடினா எக்கனாமி சர்வி 2023 சொன்னபடி. இப்ப 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்ல, இந்த 20 கொஸ்டின் 2024 நான் 2023 எக்ஸாம் எழுத போறேன்னா எப்படி வந்து என்னன்னா நோட் மேக்கிங் பண்றதுன்னு வச்சுக்கேன். ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்தியன் நெப்போலியன் யாருன்னு கேட்டிருந்தாங்க. கிருஷ்ணா ஐயர் அண்ட் வந்து ராதா ஸ்ரீதர் ரெண்டுமே கிளாசிக்கல் டான்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ். ஓகேவா. டேரக்டா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ். அண்ட் அம்புபாச்சி மேலா ஃபெஸ்டிவல் அண்ட் ஆரிய சமாஜ் வந்து ஸ்டாட்டிக் பார்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா. எல்லாமே வந்து என்னன்னா 5 கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின், ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணலாம். ஜியோகிராஃபில 2 கொஸ்டின்ஸ், பாப்புலேஷன் டேம் வரும். ஆக்சுவலி 2 கொஸ்டின் வெரி ஈஸி கொஸ்டின் ஃபார் ஆன்சர். பாலிட்டி 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 17 எலெக்ஷன் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி. இந்த கொஸ்டின் மேபி வந்து டவுட்ஃபுல்லா இருக்கும், ஆனா இது ரெண்டுமே ஸ்டாட்டிக்னால வந்து என்ன ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். எக்கானமில 3 கொஸ்டின், நேஷனல் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல எது ஆட் பண்ணுவோம் கேட்டிருந்தாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அது ஹவுசிங் ஸ்கீம். அடுத்து சர்வீஸ் செக்டர் பர்சன்டேஜ். இது வேணா வந்து டவுட்ஃபுல்லா இருந்தா, பட் இந்த 2 கொஸ்டின் வந்து என்ன ஆன்சர் பண்ணலாம் ஒன்ஸ் வி லேர்ன் பொறுத்த வந்து பேசிக்ஸ். சயின்ஸ்ல பாருங்களேன், ஃபிளேமோட கலர் மெக்னீஷியம் வந்து என்ன பேர்ன் ஆகும்போது என்ன கலர், இது வந்து ஒரு டவுட். நம்மளால கலர்லாம் வந்து என்ன பர்டிகுலரா சொல்ல முடியாது, என்ன கலர் வரும்னு சொல்ல முடியாது. அடுத்து லிவர் ஃப்ளூக் வந்து என்னன்னா அது கொலன்ட்ரேட்டா பைலமா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்க தெரியும்.
அடுத்து ஜிகேல 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒன்னு வந்து லுசோஃபேனியா கேம் கேட்டிருந்தாங்க, ரேடியோ ப்ராட்காஸ்டிங், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, கிராண்ட் பிரிக்ஸ் 4ஓட வந்து என்னன்னா எங்க நடந்துச்சு, வாட்டர் பேஜ் பைலட் யார் வந்து ஸ்டெப் பண்ணா. ஆக்சுவலி இந்த 5வது கொஸ்டின்ஸ் பாருங்களேன், இது வந்து கவர்னன்ஸ் ஆர் வந்து ஸ்கீம் ரிலேட்டடா எடுத்துக்கலாம். எவ்ரி ஷிஃப்ட்லயுமே வந்து ஒரு மினிஸ்ட்ரி வந்து என்ன கேட்டுறாங்க சரியா, அதனால அது ரிலேட்டடா படிச்சுக்கணும். கிராண்ட் பிரிக்ஸ் வந்து என்னன்னா அந்த பிளேஸ் இதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப என்ன சொல்ற எஸ்எஸ்சி எப்போதும் வந்து என்னன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டவுட்டா வைப்பான். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இது. எலக்ட்ரானிக் ஈஸி கொஸ்டின். ரேடியோ ப்ராட்காஸ்டிங் வந்து ஓரளவு நம்ம லாஜிக் யூஸ் பண்ணி கொண்டு வந்தோம். லுசோஃபேனியா கேம் தெரிஞ்சிருந்தா போடுறேன், தெரியல வந்து நான் லீவ் பண்றேன் சரியா. இது வரைக்கும் பார்த்ததுல 20 கொஸ்டின்ஸ்ல வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின், மிச்சம் 5 கொஸ்டின்ஸ் வந்து ஜஸ்ட் லீவ் அவுட் பண்ணேன். நம்மளுக்கு 15 கொஸ்டின்ஸ் கரெக்டா வந்தா போதும். ஏன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல 15 கொஸ்டின் வந்துச்சா மிச்சம் இருக்க செக்ஷன் இருக்குல்ல, ரீசனிங் இருக்கு, ஆப்டிடியூட் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, இதுலயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படின்னு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 75 to வந்து என்னன்னா 80 வாங்கிடலாம். சரி, எதுல ஃபோக்கஸ் பண்ணுமோ அதுல வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல என்ன பண்ணலாம், ஸோ 5th 4ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் எப்படி கேட்டிருக்காங்க வந்து பார்த்தலாம். ஸோ 10th ஜனவரியில வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா just like, share, and then subscribe and channel. And finally, thank you for watching and have a nice day.